வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திக் குழந்தை மருத்துவர். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சந்தேகம் என்னன்னா, ரீசெண்டா பார்த்தோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என் குழந்தைக்கு பார்த்தோன்னா 40 நாள் தான் டாக்டர் ஆகுது. ஆனா நெறைய பார்த்தோன்னா, மோஷன் பார்த்தோன்னா நெறைய போயிட்டே இருக்காங்க. தண்ணியா போறாங்க. அப்படியே பீச்சு அடிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. ஸோ அதுக்கான விளக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதை 4 மில்க் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்ப்பால் வர்றது பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, முதல்ல வர்றது 4 மில்க்னும் பின்னாடி வர்றது பார்த்தீங்கன்னா ஹைன் மில்க்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ 4 மில்க் எடுத்துக்கிட்டோம்னா அது பெரும்பாலும் என்னன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுகர், அது பெரும்பாலும் என்னன்னா லாக்டோஸா பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கிடைக்குது. இது முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது ஒவ்வொருத்தருக்கு மாறுதல் இருக்கும். இதுவே ஹைன் மில்க்னா கம்பேரிட்டிவா 4 மில்க் கூட திக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ், அதாவது திக்கான மில்க் மாதிரி வரும் தாய்மார்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 4 மில்க் கூட கம்பேர் பண்ணும்போது ஹைன் மில்க்ல நிறைய பார்த்தோன்னா புரோட்டீன் ஃபேட் கண்டென்ட் இருக்கு. ஸோ நார்மலாக ஒரு குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது இப்போ நம்ம நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சைடு மார்பகத்தில் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை ஒரு 5 நிமிஷம் குடிக்கும், டக்குன்னு வயிறு ஃபுல்லாகும். டக்குன்னு ஒரு அசைய ஆரம்பிக்கும். உடனே என்னன்னா பால் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு மாற்றிடுவாங்க. ஸோ அந்த சைடும் பார்த்தோன்னா 4 மில்க் குடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை நிறைய சுகர் லோடு, அதாவது லாக்டோஸ் லோடு இருக்கும்போது அதை நம்ம லாக்டோஸ் பார்த்தோன்னா ஓவர்லோடு சொல்லுவோம். ஸோ அதனால் பார்த்தோன்னா வர்றது தான் அந்த மோஷன் போகிற தொந்தரவு. ஸோ இந்த மாதிரி லாக்டோஸ் ஓவர்லோடு இருக்கிறதால என்ன ஆகும்னா, நிறைய சுகர் இருக்கிறதால டைஜஷன் ஆகாத அது வெளியே வரும்போது அது கூட வாட்டரும் சேர்த்துட்டு அந்த மாதிரி நுரைச்சி பார்த்தீங்கன்னா மோஷன் போயிட்டே இருப்பாங்க. சம் நேரத்தில் பச்சை கலரில் கூட போவாங்க. ஸோ இதுதான் அதனால் ரீசன், அதுதான் 4 மில்க் சிண்ட்ரோம் சொல்கிறோம். ஸோ அதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது ஒரு மார்பகத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 10லேருந்து 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா முழுமையாக குடிக்க வைக்கிறதால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பால் ஹைன் மில்க்கு கிடைக்கிறதுக்கு உதவுது. அதில் இருக்கிற ஃபேட் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு பார்த்தோன்னா எடுத்துகிற வழுக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெயிட் கெயினுக்கும் பார்த்தோன்னா அந்த ஹைன் மில்க் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு அந்த 4 மில்க் சிண்ட்ரோம் வராமல் தவிர்த்துக்கிறது பார்த்தோன்னா பெருமளவு உதவும். மீண்டும் ஒரு வேறு டிப்பில் சந்திக்கிறேன். அட்டி தன் பேக் டாக்டர் கார்த்திக். நன்றி.